கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம். இன்றைய தினத்துக்கான தேவனுடைய வார்த்தையானது 120ஆம் சங்கீதத்தில் அந்த 1வது வசனத்தை நான் பார்க்கும் பொழுது, என் நெருக்கத்திலே கர்த்தரை நோக்கி கூப்பிட்டேன், அவர் எனக்கு செவி கொடுத்தார் என்று சொல்லி வேதத்தில் வாசிக்கிறோம். உண்மையாகவே கர்த்தரை நோக்கி கூப்பிடுகிற காரியங்களை அதிகமாய் சங்கீத புஸ்தகத்திலே வாசிக்கிறோம். ஆகவே எந்த சூழ்நிலையிலையும் நாம் கர்த்தரை நோக்கி கூப்பிடும் பொழுது அவர் நமக்கு செவி கொடுக்கிறவர், அவர் நம்முடைய ஜெபத்தை அவர் கேட்கிற ஒரு நல்ல தேவன். ஆகவே இந்த இடத்துல வாசிக்கும் பொழுது என்னுடைய நெருக்கத்திலே கஷ்டமான நேரத்தில் நான் கர்த்தரை நோக்கி கூப்பிட்டேன். ஒரு மனுஷனை நோக்கி நான் கூப்பிடலை, ஒரு தலைவனை நோக்கி நான் கூப்பிடலை. என் கஷ்டத்தில், என் நெருக்கத்தில், என் பிரச்சனையில் நான் கர்த்தரை நோக்கி கூப்பிட்டேன். அவர் எனக்கு செவி கொடுத்தார், அவர் என் ஜெபத்தை கேட்டார் என்று சொல்லி நாம் வேதத்தில் வாசிக்கிறோம். அது மாத்திரமல்ல, அந்த 118ஆம் சங்கீதத்தில் 5வது வசனத்தில் நான் வாசிக்கும் பொழுது, நெருக்கத்தில் இருந்து கர்த்தரை நோக்கி கூப்பிட்டு கர்த்தர் என்னை கேட்டருளி விசாலத்திலே வைத்தார். நான் நெருக்கத்திலே கர்த்தரை நோக்கி நான் கூப்பிட்ட நேரத்தில் அவர் என் ஜெபத்துக்கு பதில் கொடுத்தது மாத்திரமல்ல, அவர் கவனித்தது மாத்திரமல்ல, ஆண்டவர் என் ஜெபத்துக்கு எப்படி பதில் கொடுத்தார் அப்படி சொன்னால், என் நெருக்கத்தெல்லாம் மாற்றி அவர் என்னை விசாலத்திலே கொண்டு வந்து வைத்தார் என்று சொல்லி வேதத்தில் வாசிக்கிறோம். உண்மையாகவே ஆண்டவர் இந்த நாட்களில் உங்களுக்கு இருக்கிற எல்லா விதமான கஷ்டங்களையும் எல்லா விதமான நெருக்கத்தையும் கர்த்தர் மாற்றுவார். ஆண்டவரிடத்தில் சொல்லும் பொழுது அவர் உங்கள் ஜெபத்தை கேட்பார், அவர் உங்களுக்கு செவி கொடுப்பார். என் நெருக்கத்திலே கர்த்தரை நோக்கி கூப்பிட்டு அவர் எனக்கு செவி கொடுத்தார், அவர் என் சத்தத்துக்கு செவி கொடுத்தார், அவர் என் ஜெபத்தை கேட்டார். என் ஜெபத்தை கேட்டது மாத்திரமல்ல, அவர் எனக்கு இப்படியாய் பதில் கொடுத்தார், என்னை அவர் விசாலத்திலே கொண்டு வந்து வைத்தார். கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. நம்ம கொரிந்தியரில் கூட பவுலுடைய காரியத்தை வாசிக்கிறோம், எப்பக்கு நெருக்கப்பட்டாலும் நான் ஒடுங்கி போவது இல்லை என்று சொல்லி வேதத்தில் வாசிக்கிறோம். எந்த சூழ்நிலை, எப்படிப்பட்ட நெருக்கங்கள் எனக்கு வந்தாலும் நான் நிச்சயமாய் ஒடுங்கி போக மாட்டேன். காரணம், என் தேவன் எனக்கு செவி கொடுக்கிறவர், என் தேவன் என் ஜெபத்துக்கு பதில் கொடுக்கிறவர். அவர் நிச்சயமாகவே அவர் என்னை விசாலமான இடத்துக்கு கொண்டு வருவார். கர்த்தர் நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. கர்த்தர் தாமே இந்த நாட்களில் உங்கள் வாழ்க்கையில் இருக்கிற எல்லா விதமான நெருக்கத்தை கர்த்தர் மாற்றுவார். நீங்கள் கர்த்தரிடத்தில் சொல்லும் பொழுது நிச்சயமாய் கர்த்தர் உங்களுக்கு செவி கொடுத்து அவர் உங்கள் ஜெபத்தை கேட்டு அவர் உங்களுக்கு இப்படிப்பட்ட பதிலை தருவார். விசாலமான இடத்துக்கு கர்த்தர் உங்களை கொண்டு வருவார். அவர் நாமத்தை உங்கள் வாழ்க்கையில் மகிமைப்படுத்துவார். இந்த நாட்களில் கர்த்தர் தாமே உங்கள் நெருக்கம், உங்கள் கஷ்டம், உங்கள் பிரச்சனை எல்லாவற்றையும் ஆண்டவர் மாற்றுவார். ஆனால் அவரிடத்தில் நாம் சொல்லணும். தேவனிடத்தில் சொல்லும் பொழுது நிச்சயமாய் அவர் கவனிப்பார், உங்கள் ஜெபத்துக்கு பதில் கொடுப்பார், விசாலமான இடத்துக்கு கொண்டு வந்து அவர் நாமத்தை உங்கள் வாழ்க்கையில் மகிமைப்படுத்துவார். ஜெபம் பண்ணும். எங்களை அதிகமாக நேசிக்கிற நல்ல பிதாவே, அருமையான ஆண்டவரே, இந்த நேரத்துக்காக சோதரம். ஆண்டவரே, சோதர சத்தத்தை கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் குடும்பங்களையும் என் ஆண்டவர் ஆசீர்வதியும். எல்லா விதமான நெருக்கத்தையும் கஷ்டங்களையும் என் ஆண்டவர் மாற்றி, ஆண்டவரை நீ விசாலமான இடத்துக்கு கொண்டு வருகிறதுக்காக, விசாலமான இடத்துல வைக்கிறதுக்காக நன்றி செலுத்துகிறோம். என் தேவன் அருமையான உடைய பிள்ளைகளையும் குடும்பங்களையும் கர்த்தர் ஆசீர்வதியும். இப்படி நாமத்தை மகிமைப்படுத்தும். நீர் மகிமையான காரியங்களை செய்யும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன்.